டெல்லியில் வரக்கூடிய 14ஆம் தேதி நடைபெறுகிறது பாஜக ஆட்சி மன்ற குழு கூட்டம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், இந்த பாஜகவின் ஆட்சி மன்ற குழு கூட்டம் குறித்த நோக்கம் என்ன, விவரங்களை பதிவு பண்ணலாம்? வணக்கம். வருகின்ற 14ஆம் தேதி டெல்லியில் பாஜகவினுடைய அந்த ஆட்சி மன்ற குழு நிர்வாக கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக 5 மாநில தேர்தல் என்பது நடைபெற இருக்கிறது. அதில் அந்த தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்வது, சட்டமன்ற உறுப்பினர்கள் வேட்பாளர் தேர்வு எப்படி செய்வது உள்ளிட்டவைகள் குறித்து இந்த ஆலோசனைகள் ஈடுபடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இதில் பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, தேசிய தலைவர் நிதின் நபீன் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே அந்த ஆட்சிமன்ற நிர்வாக குழு கூட்டத்தில் ஒரே ஒரு உறுப்பினர் மட்டுமே இருக்கிறார். அவர் வானதி சீனிவாசன் மட்டுமே இருக்கிறார். இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்குமே இதனுடைய நோக்கம் என்பது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில், அதாவது 5 மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் என்பது நடைபெற இருக்கிறது. தமிழ்நாடு, கேரளா, அசாம், மேற்கு வங்கம் உள்ளிட்ட 5 மாநில தேர்தல்கள் நடைபெறுகிறது. இதில் குறிப்பாக மேற்கு வங்கத்தையும் அசாமையும் மிக தீவிரமாக பாஜக கையாளக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அதே நேரத்தில் தமிழகத்திலேயும் ஆட்சி மாற்றம், தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக தலைமையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சூழலில் அவர்களையும் ஆட்சியில் அமர்த்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடும் பாஜக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் வருகின்ற 11ஆம் தேதி திருச்சியில் பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது. அதில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு உரையாற்ற இருக்கிறார். கூட்டணி கட்சி தலைவர்களும் உரையாற்ற இருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்த கட்டமாக தேசிய ஜனநாயக கூட்டணி தங்களுடைய தொகுதி பங்கீடு உள்ளிட்டவைகளை குறித்து அவர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட இருப்பதாக தகவல் வெளியாகி இருந்தது. அதன் அடிப்படையில் வருகின்ற 14ஆம் தேதி ஆட்சிமன்ற குழு கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. இதில் சட்டமன்ற தேர்தல், ஒரு சட்டமன்ற வேட்பாளர்கள் தேர்வு, தொகுதி பங்கீடு உள்ளிட்டவைகள் குறித்து விவாதிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. டெல்லியில் வரக்கூடிய 14ஆம் தேதி நடைபெறுகிறது பாஜக ஆட்சி மன்ற குழு கூட்டம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், இந்த பாஜகவின் ஆட்சி மன்ற குழு கூட்டம் குறித்த நோக்கம் என்ன, விவரங்களை பதிவு பண்ணலாம்? வணக்கம். வருகின்ற 14ஆம் தேதி டெல்லியில் பாஜகவினுடைய அந்த ஆட்சி மன்ற குழு நிர்வாக கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக 5 மாநில தேர்தல் என்பது நடைபெற இருக்கிறது. அதில் அந்த தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்வது, சட்டமன்ற உறுப்பினர்கள் வேட்பாளர் தேர்வு எப்படி செய்வது உள்ளிட்டவைகள் குறித்து இந்த ஆலோசனைகள் ஈடுபடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இதில் பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, தேசிய தலைவர் நிதின் நபீன் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே அந்த ஆட்சிமன்ற நிர்வாக குழு கூட்டத்தில் ஒரே ஒரு உறுப்பினர் மட்டுமே இருக்கிறார். அவர் வானதி சீனிவாசன் மட்டுமே இருக்கிறார். இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்குமே இதனுடைய நோக்கம் என்பது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில், அதாவது 5 மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் என்பது நடைபெற இருக்கிறது. தமிழ்நாடு, கேரளா, அசாம், மேற்கு வங்கம் உள்ளிட்ட 5 மாநில தேர்தல்கள் நடைபெறுகிறது. இதில் குறிப்பாக மேற்கு வங்கத்தையும் அசாமையும் மிக தீவிரமாக பாஜக கையாளக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அதே நேரத்தில் தமிழகத்திலேயும் ஆட்சி மாற்றம், தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக தலைமையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சூழலில் அவர்களையும் ஆட்சியில் அமர்த்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடும் பாஜக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் வருகின்ற 11ஆம் தேதி திருச்சியில் பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது. அதில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு உரையாற்ற இருக்கிறார். கூட்டணி கட்சி தலைவர்களும் உரையாற்ற இருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்த கட்டமாக தேசிய ஜனநாயக கூட்டணி தங்களுடைய தொகுதி பங்கீடு உள்ளிட்டவைகளை குறித்து அவர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட இருப்பதாக தகவல் வெளியாகி இருந்தது. அதன் அடிப்படையில் வருகின்ற 14ஆம் தேதி ஆட்சிமன்ற குழு கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. இதில் சட்டமன்ற தேர்தல், ஒரு சட்டமன்ற வேட்பாளர்கள் தேர்வு, தொகுதி பங்கீடு உள்ளிட்டவைகள் குறித்து விவாதிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தாங்கள் வழங்கிய விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.